வெல்கம் டு மை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நாம் ஒரு ரேண்டமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கார்டனில் பூத்திருக்க பூக்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃப்ளவரோட பேர் எல்லோ பெல். இது நாங்கள் கார்டனில் வேலியில் வச்சுருக்கோம். இந்த செடி நல்லா படர்ந்து பூக்கக்கூடியது. அதனால் வேலி ஓரமாக வச்சிங்கன்னா அப்படியே படர்ந்து வரும். நல்லா நிறைய பூ இருக்கும். பார்க்க நல்லா அழகாக இருக்கும். பெல் ஷேப்பில் இருக்கும். இது செம்பருத்தி பூ ஒயிட்டு. எல்லா கலர்ஸும் இருக்குது. இப்போ இந்த கலர் தான் பூத்துருக்கு. ஒரே செடியில் ஒரு 4-5 பூ இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட்டு பாருங்கள் எவ்வளோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அழகாக. அதே மாதிரி இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க. அதில் ரெட் கலர். இட்லி பூலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. இது இப்போ ரெட் கலர் பூத்துருக்கு. கனகாமரம் பூ பொதுவாக இது இப்போதைக்கு அவ்வளோவா நம்ம கடையில் பார்க்க முடியறதில்ல. இருந்தாலும் இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பூ ரொம்ப நாள் அப்படியே செடியிலே இருக்கும். இப்போ இதுவே 2-3 நாள் நான் பறிக்கவே இல்லை. ஆனால் அப்படியே இருக்குது பாருங்கள். அது நல்லா காஞ்சிருக்கிறதுல விதை இருக்கும். அதை எடுத்து நம்ம வேறு செடி உருவாக்கலாம். இதுவும் ஒரு வகையான எல்லோ பெல் செடி தான். இதுவும் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இந்த பெல் ஷேப்பில். இது நிறைய பூத்துருக்கும். பெரிய மரமாக நிறைய பூ இருந்தது. இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லாட்டி இது நல்லா நிறைய பூ இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வீட்டில் உங்களுடைய கார்டனில் வச்சிங்கன்னா பார்க்க எல்லோ கலரில் மரம் ஃபுல்லாக பூவாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். இது முசுண்டை இது பேர். லீஃபோடைய சேஞ்சஸ்னால இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். பட் இது பூ கிடையாது. எல்லோ கலரில் இருக்கும். இது மயில் கொன்றை. இது ஒரு மரம் ஷேப்பில் வரும். இதுவும் நல்லா கொத்து கொத்தாக பார்க்க அழகாக இருக்கும் பூ. அந்த கலர் நல்லா டார்க் ரெட் எல்லோ கலந்து ஆரஞ்சு எல்லாம் கலந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு தேசிய மலர்னு ஒரு சில நாடுகளில் சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பார்க்லலாம் பார்க்கலாம். அப்புறம் சாலை ஓரத்துலலாம் பார்த்தா இந்த மரம் வச்சுருப்பாங்க. இது டேபிள் ரோஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸியாக வளர்க்கக்கூடியது. இது மாடியில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி மாடியில் அதிகமான சன்லைட் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா நல்லா பூக்கும். டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மண் தேவைப்படாது. ரொம்ப ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். கொஞ்சம் மண் வச்சு நீங்கள் அந்த செடியை வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னாவே போதும். இதுக்கு அதிகமாக சன்லைட் தான் தேவைப்படும். இது மாதிரி ஹேங்கிங் டைப்லேயும் நீங்கள் வைக்கலாம். நல்லா நல்லா அழகாக இருக்கும். இது மல்டி கலர்ஸ் கலந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலராக ஒவ்வொரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயும் தனித்தனியாக வைக்கலாம். அதுவும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ பார்க்குறது மாடியில் பூத்திருக்கக்கூடிய முல்லை, மல்லிகை. மாடியில் நல்லா டைரக்ட் சன்லைட் இருக்கிறனால பூக்கள் நிறைய பூக்கும். இந்த பூக்களை பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.